நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள், நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்னன்னா, எப்போ டிஃபரன்ஸ் பார்க்காம எப்பெல்லாம் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுதோ அப்பெல்லாம் ஹெல்ப் பண்றதுதான் இந்த நட்பு அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் 789 அதிகாரம் நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, மேலும் 12 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வேறு நாடுகளுக்கு போச்சு அப்படின்னா அங்க நம்ம பொருட்களுக்கு வரிச்சலுகை அப்படிங்கிறது வழங்கப்படும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் இந்தியாவுக்கு வர்றப்ப இந்தியாவில் வரிச்சலுகை அப்படிங்கிறது வழங்கப்படும். இதை தான் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம், பிரிட்டன், யூரோப்பியன் யூனியன், எஃப்டா அப்படிங்கிற அமைப்பு, யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், அதான் ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, ஆஸ்திரேலியா, மொரீசியஸ், ஓமன், நியூசிலாந்து இந்த மாதிரியான நாடுகளோட நம்ம தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து போட்டிருக்கோம். சமீபத்துலதான் இந்த நியூசிலாண்டோட நம்ம இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சரிங்களா? இதை தாண்டி பாத்தீங்கன்னா சிலி, பெரு, இஸ்ரேல், கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், அதுதான் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கனடா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் அண்ட் அதை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன்ஸ், ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகளோடையும் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி அமெரிக்கா கூடயும் நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய நாடுகளோட கண்டிப்பா வந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கறத போட்டுருவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்கு. சரியா? ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட எக்கனாமிக் பாலிசியில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கு. சரியா? தனித்தனியா இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸோட அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுனால அங்கிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு இங்கிருந்து போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு மொத்தமா வரிச்சலுகை அப்படிங்கிறத நம்ம வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மேஜர் எக்கானமிஸோட இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுனால இந்தியன் ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு நியூ மார்க்கெட் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கனால தான் நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரீக்வெண்டா நிறைய நாடுகளோட போட்டுட்டு இருக்கோம். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் பேசிஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. கிளாஸஸ் வந்து பாடசாலையில போகும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 150 கொஸ்டின் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கும். ஓகே. ஸோ அந்த கொஸ்டின் பேங்கோட வால்யூம் 1 அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நம்ம புக் ஸ்டோருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகளை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.